Hi friends, நான் உங்கள் சக்கி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல நம்ம போன வீடியோல டேட் அண்ட் டைம்ல இருந்து டேட் மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா பிரிச்சு எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அந்த டேட் அண்ட் டைம்ல இருந்து டைமை மட்டும் எப்படி பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் ஐ பட்டன்ல கொடுத்துடுறேன், கண்டிப்பா பார்த்துடுங்க. இப்போ நம்ம இதுல இருந்து டைம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். mod அப்படின்னு சொல்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தான் பண்ண போறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ரிமைண்டர், ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டரை கொடுக்க போகுது. ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து ரிமைண்டர் என்னன்னு பார்க்க போறோம். டைம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு பாருங்க, கரெக்டுங்களா? உங்களுக்கு போன வீடியோல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். int அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது டேட் எடுத்துன்னு கொடுத்துச்சு. mod அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ண உடனே நமக்கு டைம் எடுத்துன்னு கொடுத்துரும். ஸோ இதை நீங்க எப்படி ஃபார்மேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் போயிட்டு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஃபார்மேட்ல டைம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு எடுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வழி என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது டைம் அப்படின்னு சொல்ற ஃபங்க்ஷன் தான். டைம் ஹவர், இதுல இருக்க ஹவர் எடுத்துக்கோ, மினிட் இதோட மினிட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோ. அதே மாதிரி செகண்ட், உங்களுக்கு இதுல இருக்கிற செகண்ட் கால்குலேட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இது நமக்கு டைம் கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு பாருங்க. டைமை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான். ஸோ இதுல இருந்து இந்த ஃபார்மேட்ல எடுத்துட்டு வா அப்படி சொல்றோம். HHMM ஃபார்மேட் மட்டும் போறோம். இந்த ஃபார்மேட்ல எடுத்துட்டு வான்னு சொன்னா எடுத்துட்டு வந்துருச்சு பாருங்க. நான் போன வீடியோலயே உங்களுக்கு சொன்னேன், டெக்ஸ்ட் அப்படின்னு மாத்திருச்சு உங்களுக்கு லெஃப்ட் அலைன்ட் ஆயிடும். அதுவே நம்பர், டேட், டைம் இதெல்லாம் ரைட் அலைன் ஆகும். அப்போ நம்ம இதுல டைம் வேல்யூ அப்படின்றத முன்னாடி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பாருங்க, நமக்கு இங்க ரைட் அலைன் ஆயிடு, கரெக்டா டைமா வந்து செட் ஆயிடுச்சு. டேட்டுக்கு நம்ம டேட் வேல்யூ கொடுத்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம டைம் வேல்யூ கொடுத்துடணும். அடுத்தது நம்ம டேட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஃப்ளோர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஃப்ளோர் அப்படின்றது ரவுண்ட் டவுன் பண்ணும். என்ன மல்டிபிள்ல அப்படின்னு சொன்னா நம்ம 1 மல்டிபிள்ல நீ ரவுண்ட் டவுன் பண்ணு அப்படின்னு நியரஸ்டா என்ன இருக்கோ அதுக்கு ரவுண்ட் டவுன் பண்ணிடும். ஸோ இப்படி கொடுத்த உடனே நமக்கு இது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு போன வீடியோலயே பார்த்திருப்போம். டேட் எடுத்துட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். டேட் இல்ல, இதுல நீ டேட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. இப்போ இது இருந்து அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, உங்களுக்கு இதை டைமா மாத்தி பாக்குறச்ச பர்ஃபெக்டா உங்களுக்கு தேவையான டைமை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த டைம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா டைமை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். ஓகே, டேட் மட்டும் வேணும்னா இன்ட், டைம் மட்டும் வேணும்னா mod. உங்களுக்கு அதே மாதிரி டேட் வேணும்னா டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ள இயர், மந்த், டேட் கொடுப்போம். அதுவே டைம் வேணும்னா டைம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உள்ள ஹவர், மினிட், செகண்ட் கொடுப்போம். அதே டெக்ஸ்ட் வச்சு உங்களுக்கு டேட் ஃபார்மேட் வேணா டேட் போடலாம், டைம் ஃபார்மேட் வேணா டைம் போடலாம். ஆனா டேட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது டேட் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறோம், டைம் வேணும்னு சொல்லும் போது டைம் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டேட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதுவே அந்த ஆக்சுவல் வேல்யூல இருந்து அந்த ஃப்ளோர் ஃபங்க்ஷன் நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டைமோட வேல்யூ எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? நம்ம இத டெக்ஸ்ட் காலம் படியும் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எடுத்துட்டு நம்ம டெக்ஸ்ட் காலம் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபிக்ஸட் வித் கொடுத்து டேட்டையும் டைமையும் பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா டேட் மட்டும் ஒரு காலம்ல, டைம் மட்டும் ஒரு காலம்ல வந்து நமக்கு கரெக்டா ஃபிட் இன் ஆயிடும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நானும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.